இந்த ஜோன்ல இவ்வளோ யங் கவுன்சிலர்ஸா? இங்க இருக்க எம்எல்ஏ இதெல்லாம் கூட பண்றாங்கல்ல? நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் எந்த வார்டில் இருக்கு? மக்கள் கிட்ட இப்படிலாம் கூட பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஹிரோஷினி. இன்னைக்கு நாம மதுரை சென்ட்ரல் ஜோன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன, இங்க என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு, இங்க இருக்க எம்எல்ஏ எதுலலாம் ஆக்டிவா இருக்காங்க, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை தொட்டுடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரை கோவில் நகரம் மட்டும் இல்லைங்க, டிஜிட்டல் நகரமும் கூட. நம்ம மதுரையை 5 ஜோனா மொத்தம் பிரிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜோன் நம்பர் 3. மொத்தம் 1,70,000 பேர் வாழக்கூடிய இந்த தொகுதி மதுரையோட மைய பகுதியில இருக்கு. இங்க மொத்தம் 27 வார்டு இருக்கு, 43 போலிங் பூத் இருக்கு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளும் இந்த வார்டுல தாங்க அமைஞ்சிருக்கு, வார்டு நம்பர் 52. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பார்த்துடலாமா? கடந்த சில வருஷங்கள்ல மதுரையில வேற லெவல் சேஞ்சஸ்ங்க. காலவாசல் ஃப்ளைஓவர், காலவாசல் ஜங்ஷன்ல இருக்க டிராஃபிக் ஜாமை கண்ட்ரோல் பண்றதுக்காக 0.75 கிலோமீட்டர் லாங்கான ஃப்ளைஓவரை 54.07 கோடி ரூபாய் செலவு பண்ணி 4 லேன் ஃப்ளைஓவரா மாத்திருக்காங்க. மதுரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்ப்போமா? 44.20 கோடி ரூபாய் செலவு பண்ணி மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 153 கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரியார் பஸ் ஸ்டாப்பை ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30 கோடி செலவு பண்ணி மதுரை ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல நகரம் முழுவதும் LED லைட்ஸ் அமைச்சிருக்காங்க. பேசிக் கம்யூனிட்டிஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 12 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஜோனோட அப்கமிங் ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்ப்போம். அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் சிஸ்டம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 275 கோடி செலவு பண்ணி 20% ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பெடஸ்ட்ரியன் பாத்வே 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. வாட்டர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஜோனுக்கு ப்ராப்பரா வாட்டர் சப்ளை கிடைக்க 80 கோடி செலவு பண்றாங்க. 80% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ், CAD, எக்ஸல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் போன்ற கோர்சஸ் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? நம்ம மதுரை இவ்வளவு அழகாக டெவலப் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் நம்ம மதுரையோட எம்எல்ஏ டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா தான். இவர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் IT டெவலப்மெண்ட்டுக்கு மினிஸ்டராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி .in அப்படின்ற இணையதளம் இவரோட கண்காணிப்பு கீழே தான் இருக்கு. இதன் மூலமா தமிழர்கள் எல்லாரும் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம் இந்த வெப்சைட்ல. அது மட்டும் இல்லாம வார்டு 77, 79 இது ரெண்டுக்கும் வாட்டர் போர் போட்டு வாட்டர் டேங்கும் கட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சாரதா ஸ்கேன் சென்டருக்கு 14 லட்சம் கொடுத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்கேன் மிஷினும் வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு. ரிஷி, லக்ஷிகா போன்ற கவுன்சிலர்ஸும் இந்த தொகுதியில இருக்காங்க. அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம். ஃபியூச்சர் ப்ரூஃபிங் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீமை இந்தியாலேயே மதுரையில தாங்க கொண்டு வர போறாங்க. அந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்க ஏரியால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதுல உங்க கன்சர்ன் டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.